Hey guys, welcome back. Nothing oda sub brand ana CMF la irundha already நிறைய accessories products ana neck band, smart watch, TWS earbuds னு எக்கச்சக்கமா பார்த்திருக்கோம். இப்போ CMF brand ல இருந்து ஸ்மார்ட் போன் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. பட் இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் போன் வந்து நம்ம பட்ஜெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இந்த போன் சுத்தி இருக்க ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் மொத்தமா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து CMF phone 1 பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க வந்து Nothing phone இல்ல CMF products யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டீல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து OnePlus 12R கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இனிஷியலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 40,000 rupees லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ அமேசானில் வந்து நமக்கு 2,000 rupees பேங்க் ஆஃபர் போயிட்டுருக்கு, 2,000 rupees கூப்பான் டிஸ்கவுண்ட்மே இருக்குது. ஸோ ப்ராடக்ட் பேஜில் அந்த கூப்பான் வந்து நம்ம அப்ளை கொடுத்துட்டாலே வந்து ஃபைனல் செக் அவுட் பேஜில் வந்து 2,000 rupees கம்மியாயிடும். ஸோ ரெகுலர் ப்ரைஸ்லேருந்து அந்த 128GB மாடல் வந்து 4,000 rupees கம்மியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து 35,000 to 40,000 rupees ப்ரைஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற பிளானில் இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்க 12R ரிவ்யூ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட், பேங்க் டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து நீங்கள் மேனுவலாக போய் சர்ச் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் இதுக்காக வந்து நம்ம டெலிகிராமில் ATT டீல்ஸ் சேனல் இருக்குது, நம்ம சேனலோட சொந்த சேனல். இங்கே வந்து நம்ம ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கூப்பான் டிஸ்கவுண்ட், பேங்க் டிஸ்கவுண்ட், லூட் டீல், லைட் டீல் எது வந்தாலுமே வந்து இமீடியட்டாக வந்து நம்ம அங்கே அப்டேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம வந்து நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் லைனப்லேயே வந்து 2A தான் வந்து பயங்கர அஃபோர்டபுளாக கொண்டு வந்தாங்க. இனிஷியலாக லான்ச் பண்ணுறப்பே வந்து இன்க்ளூடிங் அந்த பேங்க் ஆஃபர்ஸோட 20,000 rupees வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி CMFோட ஃபோன் 1 வந்து லெஸ் தென் 20,000 rupeesல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இவங்க யூஸ் பண்ணியிருக்க ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கும்போது மேபி அரௌண்ட் அந்த 15,000 to 20,000 rupees ப்ரைஸில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் வந்து CMFோட பிராண்டிங்கில் வர போகிறதுனால ப்ரைஸிங் ஓரளவுக்கு அக்ரெசிவாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து Nothing Phone 2Aக்கு சிமிலராக தான் இருக்கும். Android 14 பேஸ் பண்ண Nothing OSல தான் வந்து ரன் ஆக போகுது. பட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து இதில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு லோவர் பவர்டு சிப்செட் யூஸ் பண்ணுறதுனால Nothing வந்து ப்ராக்டிக்கலாக தான் யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற பிராண்ட்ஸ் பண்ணுற மாதிரி 4 years அப்டேட், 5 வருஷம் அப்டேட்னு கொடுக்காம, ஸோ அந்த ப்ராசர் வந்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 years அப்டேட்ஸ் வந்து இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது Nothing OSலேருந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கு. ஸோ இனிஷியலாக ஃபோன் 2A லான்ச் பண்ணப்போ ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலாக இருந்தது. பட் லேட்டர் அப்டேட்டில் வந்து ஃபோனோட ஃப்ளூயிடிட்டி பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் 2A ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. வித் பேங்க் ஆஃபர்ஸோடு வாங்கும்போது ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்போது சுட வந்திருக்க லீக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஜூன் மந்த், அதாவது இந்த மாதம் 26ஆம் தேதி வந்து இந்த CMF ஃபோனோட அஃபிஷியல் டிசைன் லீக் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து லீக்ஸ்டர்ஸ் தான் வந்து ஃபோன் பற்றி லீக் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். இப்போது ரீசெண்ட் டேஸாக வந்து பிராண்டே வந்து லீக் பண்ணி அந்த ஃபோனுக்கான ஹைப் வந்து அவங்களே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. CMF ஃபோன் 1 இப்போது தெரிஞ்ச வரைக்குமே வந்து 2 கலர் வேரியண்ட்டில் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஆரஞ்சு கலர், இது வந்து லெதர் பேக்கோட வருது. இன்னொன்று வந்து பிளாக் கலர், அது மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்து CMFோட பிராண்டிங் இருக்குது. ரைட் சைட் கார்னரில் வந்து ரொட்டேட்டிங் டயல் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம CMF பட்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். பட் இது வந்து ஒரு கீ டிசைனாக இருக்குது. ஸோ இந்த ரொட்டேட்டிங் பட்டன் வந்து அவங்க ரொட்டேட் பண்ணியுமே வந்து காட்டியிருக்காங்க. ப்ளஸ் அதை வந்து நம்ம அன்லாக் பண்ணுற மாதிரியுமே வந்து ஒரு சில வீடியோஸ் வந்துருக்கு. ஸோ மேபி ஃபோனோட வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிஸ்டீரியஸ் Nothing லாக் கூட வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. மேபி ஆக்சசரிஸ் கூட பேர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்குமா அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக தெரியல. பட் லான்ச் வரைக்குமே வந்து நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோனோட டிசைன் வந்து ரெகுலர் ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்க்கு மத்தியில் இந்த ரொட்டேட்டிங் டயல் பட்டன் பார்க்குறதுக்கு வந்து யூனிக்காக இருக்குது. ஃபோனோட பேக் சைட் டாப் டிசைன் வந்து இது வரைக்குமே ரிவீல் ஆகலை, ரெண்டர்ஸ் தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு சில பழைய ரெண்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா சிங்கிள் கேமரா செட்டப்போடு தான் வர மாதிரி காட்டியிருந்தாங்க. பட் இப்போது ரீசெண்டாக வந்திருக்க ரெண்டர்ஸ் எல்லாமே வந்து டூவல் கேமரா செட்டப்போட வருது. பட் அதுவுமே வந்து இன்னும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. Nothing ஃபோன் 1, ஃபோன் 2, ஃபோன் 2Aல பார்த்த மாதிரி அந்த கிளிஃப் லைட் செட்டப் வந்து இந்த வாட்டி கொண்டு வர போகிறதுல. ஸோ இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் பேக் இருக்க போகுது. அண்ட் ரியரில் வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமரா பற்றி பெருசாக எந்த ஒரு ரூமர்ஸுமே இல்லை. மேபி ஒரு 13 or 16 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து டிஸ்பிளேயோட ஃப்ரண்ட் டிசைன் வந்து எக்ஸாக்டாக லீக் ஆகலை. பட் ஃபோன் 2Aயோட சிமிலர் டிசைன் பேட்டர்ன் வந்து இங்கே யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து அதிகமான பாசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து அந்த வாட்டர் அவுட் நாட்ச் மாதிரி கொடுத்து கண்டிப்பாக வந்து டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிசைனுக்கு வந்து இவங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ளாட் டிஸ்பிளே தான் வந்து கொண்டு வராங்க, கர்வ்டு டிஸ்பிளே கிடையாது. ஏன்னா சைடு ஃப்ரேம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. Nothing ஃபோன் 2Aல பார்த்து சிமிலர் டிஸ்பிளே செட்டப் வந்து நம்ம இங்கேயுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீசெண்டாக வந்திருக்க லீக்ஸ் ரூமர்ஸ்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது 6.67 inch டிஸ்பிளே இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இதுவுமே வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துக்கோங்க. 6.67 inch டிஸ்பிளே
120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிறதுக்குமே வந்து பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபோன் 2Aல பார்த்தா Dimensity 7200 தான் வந்து இங்கேயும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போது ரீசெண்டாக வந்திருக்க லீக்ஸ் எல்லாமே வந்து Dimensity 7300 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் 7200 வந்து ரா பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் 7300 கொஞ்சம் பெட்டர். 7300 வந்து அந்த நேமிங்கில் தான் வந்து ஒரு நம்பர் அதிகமாக இருக்கும். பட் என்னென்னா ரியல் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Dimensity 7050 இருக்குது பார்த்தீங்களா, ரியல்மிலலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ Dimensity 7050க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏற்கனவே நமக்கு 15,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் Narzo 75G மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இதே ப்ராசர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு கேஷுவலான கேமிங்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணும். அந்த 20,000 ரூபாய் ப்ரைஸில் அந்த 695 பேஸ்டு ஃபோன்ஸ் அண்ட் குவால்காம்லேருந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 6X Gen 3ன்னு வேறு ஒரு புதுசாக 695 பேஸ்டு ப்ராசர் தான் ரீநேம் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. அதை விட ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் வந்து நமக்கு அரௌண்ட் அந்த 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் IQ Z9 ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அதை பற்றியுமே வந்து நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காம அந்த ரிவ்யூ செக் பண்ணி பாருங்கள். ஒரு சாலிட் ஸ்மார்ட் ஃபோன் அது 20,000 ரூபீஸில். ஸோ இந்த ஃபோனில் வந்து 7300 யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து அக்ரெசிவாக தான் பண்ணியாகணும். ஹெட்ஃபோன் ஜாக் பற்றி கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. பட் பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறதுனால ஹெட்ஃபோன் ஜாக் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரி பற்றியுமே வந்து ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. 5000 mAh பேட்டரி இந்த வாட்டி இருக்கதா தெரியுது. அண்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் பற்றி எதுவும் ரிவீல் ஆகலை. பட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஃபோன் 2Aலேயே வந்து நம்ம சார்ஜர் பார்க்கல. ஸோ இந்த ஃபோன்லேயுமே வந்து சார்ஜர் மிஸ் ஆகிறதுக்குமே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது என்ன லாஸ்ட் மினிட்ல சர்ப்ரைஸ் தராங்களா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நமக்கு ஃபோன் 2A வந்து அந்த 20,000 to 25,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டை டாமினேட் பண்ணுறதுனால இந்த CMF ஃபோன் ஒன்று வந்து நம்ம 15,000 to 18,000 ரூபாய் இந்த ப்ரைஸில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி ஒரு 18,000 ரூபாய் லான்ச் பண்ணி வித் பேங்க் ஆஃபர்ஸோட 15,999 ஆர் 14,999 இந்த ப்ரைஸ்க்குமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ப்ரைஸிங் நத்திங் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் அக்ரெசிவாக அரௌண்ட் அந்த 15,000 ரூபீஸில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் இருக்கும். பட் எங்கே இந்த ஃபோனை வந்து ஒரு 19,000-20,000 ரூபீஸ்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து நமக்கு பெட்டரான காம்படிட்டர்ஸ் இருக்குது. Vivo T3 5G, IQ Z9 5G மாதிரி ஃபோன்ஸ் வந்து மேசிவாக டாமினேட் பண்ணோம். பட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நத்திங்லேருந்து பெட்டராகவே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோனுக்காக எத்தனை பேர் எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்க அண்ட் இந்த ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட லான்ச் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மந்த்தே வந்து மோட்டோலேருந்து Edge 50 Ultra வந்து நாளைக்கு லான்ச் பண்ணுறாங்க. Infinixலேருந்து Note 40 5G, ரியல்மியோட GT6 வந்து இந்த மந்த் 20th லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து வந்து CMFோட ஃபோன் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ATD டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.